புது வருஷம் அப்படின்னாலே நம்ம மனசில் ஒரு புத்துணர்ச்சி தான் உண்டாகும். உலகத்தில் முதல்ல புத்தாண்டு எங்கே பிறக்கு அப்படிங்கிற சுவாரஸ்யமான புவியியல் ரகசியங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது மிஸ்டிக் மேன், நான் சிவா. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் நடக்கிறது கிடையாது. ஒரு நாடு கொண்டாடி முடித்த பல மணி நேரம் கழித்து தான் மற்றொரு நாடு புத்தாண்டை வரவேற்குது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் புவியியல் காரணங்களை பார்க்கலாம். புத்தாண்டு அப்படின்னாலே நள்ளிரவு 12 மணி வான வேடிக்கை மற்றும் கொண்டாட்டங்கள் தான் நம்மளுடைய நினைவுக்கு வரும். ஆனால் உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் 12 மணி அடிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, உலகில் ஒரு பகுதி மக்கள் புத்தாண்டை முடித்து உறங்க போனதுக்கு அப்புறமா தான் மற்றொரு பகுதியில் கேக் வெட்ட தயாராகிறாங்க. இந்த நேர பயணத்தை பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான ரகசியங்களை பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடலில் சிதறி கிடக்கக்கூடிய குட்டி தீவு நாடான கிரிபாட்டி தான் ஒவ்வொரு ஆண்டும் உலகிலேயே முதல்ல புத்தாண்டை வரவேற்குது. இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா டிசம்பர் 31 மாலை 3:30 மணிக்கு அங்கே புத்தாண்டு பிறந்துடுச்சு. ஏன் இங்கே முதல்ல பிறக்கு அப்படிங்கிறது உங்கள் மனசில் எழக்கூடிய கேள்வியாக இருக்கும். பூமியோட தேதியையும் நேரத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சர்வதேச தேதிக்கோடு, அதாவது இன்டர்நேஷ்னல் டேட் லைன், கிரிபாட்டிக்கு மிக அருகில் தான் இருக்குது. 1995க்கு முன்னாடி வரைக்கும் இந்த நாடு 2 வெவ்வேறு தேதிகளில் இருந்துச்சு. நிர்வாக குழப்பத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேதிக்கோட்டை வளைச்சி தங்களுடைய நாட்டுக்கு கிழக்கே தள்ளிட்டாங்க. விளைவு என்ன அப்படின்னா, உலகிலேயே புதிய நாளை தொடங்கக்கூடிய முதல் நாடு அப்படிங்கிற பெருமை கிரிபாட்டிக்கு தான் கிடச்சிருக்கு. கிரிபாட்டியை தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் கழித்து நியூசிலாந்தில் ஆக்லாந்து நகரில் புத்தாண்டு பிறக்குது. அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி ஹார்பரில் கண்கவர் வான வேடிக்கைகளுடன் நியூ இயரை கொண்டாடுறாங்க. சூரியன் மெல்ல மெல்ல மேற்கே நகர ஜப்பான், சீனா, இந்தியா என வரிசையாக புத்தாண்டு அலை பரவுது. பூமி பந்து போல இருக்கிறதால எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் சூரியன் உதிக்கிறது கிடையாது. பூமி தன் அச்சிலிருந்து 360 டிகிரி சுழல 24 மணி நேரம் ஆகுது. அதாவது ஒவ்வொரு 15 டிகிரிக்கும் 1 மணி நேரம் வித்தியாசம். இதனாலேயே உலகம் பார்த்திங்கன்னா 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. பூமி தன்னுடைய அச்சில் மேற்கிலிருந்து கிழக்கே சுற்றுறதுனால சூரிய ஒளி முதல்ல கிழக்கில் உள்ள நாடுகளில் தான் விழும். முதல்ல கிரிபாட்டி உலகின் முதல் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாடு. ரெண்டாவதாக நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்லாந்து நகரில் கண்கவர் வான வேடிக்கைகளுடன் தொடங்கக்கூடிய நியூ இயர் அப்படிங்கிறது உலக புகழ் பெற்றது. மூணாவதாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி ஹார்பர் பாலம் கொண்டாட்டங்களுக்கு பெயர் பெற்றது. கடைசியாக தான் அமெரிக்க தீவுகள். இங்கே புத்தாண்டு பிறக்கும்போது கிரிபாட்டியில் ஜனவரி 2 தொடங்கியிருக்கும். இந்த நேர வித்தியாசம் மட்டும் இல்லை அப்படின்னா உலகத்தில் ஒரு பக்கம் நள்ளிரவிலும் இன்னொரு பக்கம் நண்பகலிலும் ஒரே தேதியை கொண்டாட வேண்டிய குழப்பம் ஏற்படும். புத்தாண்டு அப்படிங்கிறது வெறும் தேதி மாற்றம் மட்டும் இல்லை, அது பூமியோட சுழற்சியையும் மனிதன் உருவாக்கிய கால கணக்கீட்டு முறையையும் நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. கிரிபாட்டியில் தொடங்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி அலை 24 மணி நேரம் பயணம் செய்து மெல்ல மெல்ல உலகம் முழுவதும் பரவுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.